அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த சகோதரர்களே, ஷாபானுடைய ஆரம்ப நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் சில வாரங்களில் நாம் எதிர்பார்த்து வந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தையும் நாம் அடைய போகிறோம். ரமலான் என்று சொன்னால் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆழத்தில் நம்ம மனசில் பதிந்திருக்கிறது. இந்த நோன்பு வைக்கணுங்கிற விஷயம் நமக்கு பதிஞ்சிருந்தா கூட அது மேற்கொண்டு அது சம்பந்தமாக கூடுதலாக என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான அந்த நோன்பை நாம் சரியாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் தவற விட்டு விடுகிறோம். என்னவென்று சொன்னால், நோன்புக்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல அறியணும். அதற்கு பின்னாடி நோன்பு வைத்தால் நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிட்ருக்கோம்னா நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கூடுதலாக நன்மையையும் தாண்டி பல மேட்ரு இருக்குது, அதுவும் நமக்கு கிடைக்கும் என்று நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களையும் நோன்பினுடைய இன்னும் பலதரப்பட்ட அம்சங்களையும் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த நோன்பு மீதான ஆர்வம் நமக்கு வரும். முதல் அம்சம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்லாத்தை ஒரு கட்டிடமாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். கட்டிடம்னு சொன்னால் வெறும் கட்டிடமா? தூண் இருக்கணும்ல. அதனால அந்த கட்டிடம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டு இருக்கிறது. ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்துக்கு 5 பெரிய தூண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டடம் எவ்வளவு உறுதியா இருக்கும்? அந்த தூண்களை பொறுத்து உறுதியா இருக்கும். அப்ப அந்த தூண்களில் ஒரு தூணாக சௌமு ரமலான், அதாவது ரமலான் மாதம் நோன்பு வைப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாம் என்ற இந்த கட்டிடத்தை நிலைநிறுத்தக்கூடிய 5 தூண்களில் மிக பிரதானமான 3வது தூணாக இந்த ரமலானில் நோன்பு வைப்பது இருக்கிறது என்பது மார்க்கத்தினுடைய அம்சம். அப்போ 3வது தூணை கடைபிடிக்கணும். நம்ம ரமலானில் நோன்பு வைக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாத்தோட 3வது தூணை நாம் கடைபிடிக்கிறோம், உறுதியாக வைக்கிறதுக்கு நம்ம முற்படுகிறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதில் இன்னொரு மேட்ரு என்ன என்று சொன்னால், சௌமு ரமலான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வெறும் நோன்பு வைக்கணும்னு சொல்லாமல் ரமலான் நோன்பு வைக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற மாதத்திலையும் நோன்பு வைக்கணும் தான், ஆனால் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த தூணை பற்றி பிடிப்பது. மற்ற மாதத்தில் நீங்கள் நோன்பு வச்சாலும் வைக்கலாட்டியும் அல்லாஹ் விடத்தில் அது கொஸ்டின் கிடையாது. ரமலானில் நோன்பு வைக்கலாட்டினா அதுக்கு அல்லாஹ் கிட்ட தனியாக கொஸ்டின் இருக்கிறது, கேள்வி இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நோம்பாளிகள் ஆண்களும் நோன்பு வைப்பாங்க, பெண்களும் நோன்பு வைப்பாங்க. அதை பற்றி அல்லாஹு தாலா இந்த ஆண்கள் பெண்கள் நோன்பு வைக்கிற அந்த நேரத்தில் யாருடைய கூலியையும் குறைச்சிட மாட்டான். ஆண் வச்சாலும் பெண் வச்சாலும் ஒரே விதமாக சிறப்பான முறையில் இறைவன் பரிசு தருவான். நோன்பு வைக்கிறதுனால என்ன பரிசு கிடைக்கும் என்று நம்ம நினைக்கலாம். பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நோன்பு வைக்கிறதுனால நோன்புக்குரிய நன்மை கிடைக்கும், தொழுகைக்கு நினைக்கிற மாதிரி, தர்மத்துக்கு நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு தொழுதம்னா தொழுதா நன்மை கிடைக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் நோன்பு வச்சா வெறும் நன்மை மட்டும் கிடைக்காது, கூடுதலாக இன்னமும் நிறைய கிடைக்கும். அது என்ன என்று சொன்னால், அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அதாவது 9வது அத்தியாயம் 112வது வசனத்தில் இதை பார்க்கலாம். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தலஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக மன்னிப்பையும் ஒரு மிகப்பெரிய பரிசையும் இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறான். வெறும் நன்மை மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்திர மாட்டேன், அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை நான் உங்களுக்கு தருவேன். மன்னிப்பு தந்தானா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன்னிப்பை இறைவன் தரக்கூடிய அளவுக்கு இந்த நோன்புக்கு வலிமை இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அது மாத்திரம் இல்லாம, அதாவது நோம்பாளிகளை தனியா மன்னிப்பேன்னு அர்த்தம். சும்மா பொதுவா மன்னிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, நோன்பு வச்சதுக்காக வேண்டி தனியா எல்லாம் மன்னிப்பான், கூடுதல் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம ஒரு பரிசையும் எல்லாம் தருவானா. மன்னிக்கிறதே பெருசு. ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், மன்னிச்சுட்டு நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்களா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் மன்னிக்கவும் செய்வேன், செஞ்ச பாவத்தை அது இல்லாம பரிசும் தருவேன். அப்ப அன்பையும் சேர்த்து தருகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் நோன்பு வைக்கின்ற காரணத்தினால் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறான், நமக்கு பரிசு தருகிறான், அவனுடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நோன்பாளியாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் மிகப்பெரிய பாக்கியமே அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹுடைய பாசம் கிடைக்கும்
இறைவனுடைய நேசம் கிடைக்கும் என்பதை நாம் நினைவில் நிறுத்தி கொண்டு நோன்புக்குள்ளே போகணும். நோன்புக்குள்ளே போகிறதா இருந்தால் அதில் 2 மேட்டர் இருக்கிறது. ஒன்று, சில பேர் எப்படி நோன்பு வைக்கிறாங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் நோன்பு வைக்கிறவங்கள 2 வகையாக இருக்கிறாங்க. பேணுதலாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் வந்து திட்டிடுவான், அல்லாஹ் அழிச்சிடுவான், அல்லாஹ் நம்மளை கண்டிச்சிடுவான்னு பயந்துக்கிட்டு நோன்பு வைக்கிறவங்க ஒரு வகை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுதலாக பேணுதலாக நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு சட்டங்களையும் கூட அல்லாஹ் ரசூல் சொன்னதாக நினைத்து கொண்டு சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை வழக்கத்தையும் நாங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும், ஏன்னா நன்மை போயிடும் அப்படிங்கிற பயத்திலேயே நோன்பு வைப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை யாருன்னா, நோன்பு வச்சா என்ன, வைக்கலாட்டினா என்ன, சரி ஒரு பேருக்கு வச்சுட்டோம், வச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது என்று சொல்லி அலட்சியமாக இருப்பார்கள். அவங்க நோன்பு வைப்பாங்க, நோன்புக்குரிய கண்ணியத்தை காப்பாற்ற மாட்டாங்க, நோன்புக்குண்டான விதிமுறைகளை கடைபிடிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 கூட்டத்தில் நம்ம மேலோட்டமாக பார்த்தா யார் நன்மையை பெறுவாங்க? இந்த ஃபஸ்ட்டு பேணுதலாக இருக்காங்களா அவங்க தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா 2 பேருமே சமந்தான், ஒன்று தான் அல்லாஹ் கிட்ட. என்னப்பா அது அநியாயமாக இருக்குது இப்படிலாம் சொல்லலாமான்னு கேட்டால் அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றால் அலட்சியமாக இருப்பது போன்றே அல்லாஹ் ரசூல் சொல்லாத சட்டங்களை எல்லாம் கூடுதலாக இருப்பதாக நம்பினாலும் அல்லாஹ் கிட்ட குற்றம் தான். நம்ம நன்மைன்னு நினச்சி அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயத்த நன்மையாக செஞ்சாலும் குற்றம் தான். அல்லாஹ் ரசூல் சொன்ன நன்மையெல்லாம் விட்டுட்டு நான் திமிராக இருப்பேன், அலட்சியமாக இருப்பேன்னாலும் குற்றம் தான். அதனால் நோன்புக்குரிய நன்மையை பெற வேண்டும் என்றால் ஒரு அடிப்படை மீது நிற்கணும். என்ன அடிப்படை? நோன்பு வைக்க சொன்னது யாரு? நம்ம ஏன் நோன்பு வைக்கணும், நம்ம ஏன் பட்னியாக கிடக்கணும்? காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டான், அதுதானே காரணம். அப்போ அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக வேண்டி நாம் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கிற முறையை கற்றுக் கொடுத்தது யாரு? எப்படி சாப்பிடாமல் இருக்கணும், அந்த நேரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மீறி செஞ்சுட்டா என்ன பரிகாரம், இதை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ கற்றுக் கொடுத்த முறை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழி, கட்டளையிட்டது அல்லாஹ். அப்போ அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த மெத்தடில் மட்டும்தான் நம்ம நோன்பு வைக்கணும். பிற்காலத்தில் யார் வந்து சொன்னாலும் சரி, ஊர் வழக்கம் என்னவா இருந்தாலும் சரி, ஊர் பெரியவர்கள் சொன்னாலும் சரி, உலக வழக்கமாக இருந்தாலும் சரி, இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ஆள் ஒன்று சொன்னாலும் ஆதாரம் அல்லாஹ் ரசூல் சொன்னதாக இருந்தால் மட்டும்தான் நான் அதன் அடிப்படையில் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற ஒரு புரிதலும் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது ஒன்று. பேணுதல்ங்கிற அடிப்படையிலையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொல்லாத பேணுதல் நமக்கு எதுக்கு? நீயத்துன்னு ஒன்று வைக்கிறாங்க, நீயத்துக்கு சில வாசகங்களை சொல்கிறாங்க, இது பேணுதல் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் பேணுதல்னு செஞ்சோமே. ஆனால் இந்த பேணுதல் அல்லாஹ் ரசூலுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு ஏன் இல்லை? அல்லாஹுடைய தூதருக்கு இல்லாத பேணுதல் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி வரும்ல. இது அல்லாஹ் கேட்பான். அதனால இந்த அடிப்படையின் மீது நிறுவி நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த 2 விஷயத்துக்கும் காரணம் என்ன? 2 விஷயம்னா எது? யார் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும், யார் கூடுதல் பேணுதலோடு இருக்கிறாங்களோ அவங்க, இந்த 2 பேரும் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, நோம்பினுடைய சட்டங்களை அறியவில்லை. அப்போ சட்டம் தெரிஞ்சால் தானே கரெக்டாக செய்ய முடியும். அதனால நம்ம முதலாவது நோன்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோம்பின் சட்டங்களை நாம் அறிந்து கொண்டோமேயானால் சரியான முறையில் நாம் அழகிய நன்மைகளை பெற்று அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் பெற்று இறைவனுடைய மிகப்பெரிய பரிசையும் பெற்று இறைவனுடைய அன்பையும் பெற்று மறுமையிலே வெற்றி பெற முடியும். ஆக நாம் ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சு கொள்ளணும். அதில் முதலாவது விஷயம் என்னன்னா, நோம்பினுடைய சிறப்புகள் என்ன, நோன்புக்கு அல்லாஹு தாலா என்ன மாதிரியான சிறப்புகளை வைத்திருக்கிறான், அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு அந்த இபாதத்து மேலே நமக்கு மேலும் அதிகரிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அதனால அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த தொடரிலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.